அகத்தியன் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிங்க இல்லையா? ஆமாங்க சார். செல்வம். ஆமாம் சார். செல்வம். அப்போது நேஷனல் அவார்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்த எனக்கு அகத்தியன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது அவரோட படங்கள் மேல. காதல் கோட்டை ஆகட்டும், இல்ல இன்னும் ஒரு அந்த டைமில் இன்னும் ஹி வாஸ் அ வெரி சென்சேஷனல் டைரக்டர். அப்படின்னு சொல்லும்போது அந்த கதை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரம் சொன்னார் சார். இட் வாஸ் அமேசிங். வந்து அவரு அந்த பழசெல்லாம் மறந்துருவான். பழச மறந்துட்டு தன் யாருன்னு தேடிட்டு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர். ஐ திங்க் அந்த டைமில் ஒரு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா எனக்கு டவுட் சார். இது என்னால பண்ண முடியுமா? எனக்கு தெரியல. இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் ஸ்கிரிப்டையும் நடிச்சு காமிச்சார் அவர். ம். நடிச்சே காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க கூட ஒரு படத்தில் நடிக்கவும் நடிச்சார்ல அவரு. ஆமா நடிச்சாரு. அகரம்ல நடிச்சாரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்ன அந்த அவ்வளோ ஸ்ட்ரெயின்ஃபுல்லா இருந்தது ஒவ்வொரு சீன்ஸ் பண்றதுக்கு. ம். அகத்தியன் சார் வந்து அவரு ஒரு விஷயம் பண்ணும்போது கூட 10 விஷயம் பண்ணுவாரு. அவரோட மேனரிசம் அது வந்து. ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு 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 10 விஷயத்த நினைக்க தோணும். அவர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லும்போது இதை விட்டுட்டு அடுத்த விஷயம் சொல்லுவாரு. அது பிரேக் ஆகி அடுத்த விஷயம் சொல்லுவாரு. ஸோ அதையும் நம்ம கிராஸ்ப் பண்ணணும். ப்ளஸ் அது வந்து அது கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் அது இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவர் வந்து அந்த பாதி பாதியா பேசி பிரேக் பண்ணி, இன்னொரு விஷயத்துக்குள்ள போறத அது அது வந்து நான் கொஞ்சம் கேட்ச் பண்ணிட்டேன். இது பண்ணா கொஞ்சம் நல்லாருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு 2, 3 சீன் போக போக, அந்த பழச வந்து ரிமெம்பர் பண்ற ட்ரை பண்றான். ஆனா யாருன்னு தெரியல. யார்ட்ட போய் கேட்கறன்னு தெரியல. அப்படிங்கிற அந்த தவிப்பு. ஸோ இது எல்லாமே அந்த ஒவ்வொரு சீக்வென்ஸ் வந்து பண்ணும்போது, அந்த ஒரு சீன் பண்ணதுக்கப்புறம் நான் தூங்கிருவேன். ம். கிட்டத்தட்ட 7, 8 டேக் போகும். ஹால்ஃப் டே எடுப்பாரு அந்த சீன. ஏன்னா, சிங்கிள் ஷாட்ல தான் எடுப்பாரு அவரு. ஆமா. ம். நெறைய கட்ஸ் போமாட்டாரு. சிங்கிள் ஷாட்ல வேற வேற ஆங்கிள்ஸ்ல வந்து எடுப்பாரு. பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்பாரு, சஜஷன் எடுப்பாரு. ஸோ ஒவ்வொரு தடவும் வந்து ஐ ஹேவ் டு கிவ் த சேம் பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ ஸ்ட்ரெயின்ஃபுல்லா இருக்கும். என்னை தூங்க விட்டுருவாரு. 2 ஹவர்ஸ் வந்து தூங்க விட்டுருவாரு. அவன் தூங்கட்டுன்ருவாரு. ம். ஸோ இப்படி தான் போச்சு அந்த படம். ஓ! ஸோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் அவர் கூட பண்ணது.